ஹாய் மக்களே! எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். நேத்து ஒரு சண்டே நமக்கு வந்து பட்ஜெட் எல்லாம் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஸோ அந்த பட்ஜெட்ட வச்சு நம்ம வந்து யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் நம்ம கண்ட்ரிக்கு, நம்ம தமிழ்நாட்டுக்கு முக்கியமா, அத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அ அ என்ன சொல்றது? ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்து டேக்ஸை வந்து அதிகமாக ஆகப்போகுதுங்க. ஸோ யார் யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், நெய்பர்ஸ் யார் யாரெல்லாம் டேக்ஸை வந்து ஐ மீன் சாரி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு அதிர்ச்சி தாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 0.2 டு 0.5% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டேக்ஸை. ஸோ இது ஒரு அதிர்ச்சி தான், ஓகேங்களா, ஃபார் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது தெரியுங்களா? முக்கியமா தம்மு, அப்புறம் அ குட்கால யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா விலை ஏத்தியிருக்காங்க. அது போக சரக்குக்கும் ஏத்தியிருக்காங்க. பட் என்ன ஒரு இதுன்னா, சரக்குக்கு வெளிநாட்டிலேருந்து வாங்குற சரக்குக்கு மட்டும் தான் உங்களுக்கு வந்து டாக்ஸ் வந்து அதிகம் பண்ணியிருக்காங்க. உள்நாட்டுக்கு பண்ணலன்னு நெனைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதாவது சரக்கு வாங்கி சாவறதா இருந்தாலும் நம்ம உள்நாட்டில வாங்கி தான் சாகணும் அப்படிங்கிற மாரி ஒரு மைண்ட் செட்ல பண்ண மாரி இருக்கு. செகண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அம்பர்லாங்க. அம்பர்லா வந்து வெளிநாட்டு உற்பத்தி அந்த இம்போர்ட் பண்ணி எடுக்குறாங்கல்ல, அது வந்து காஸ்ட் கம்மியா குடுக்கறனால மக்கள் எப்பவுமே காசு கம்மியா குடுக்கறத தானே போய் வாங்குவோம். ஸோ, அதனால வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்றதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா டாக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் அம்பர்லாக்கு வந்து இன்கிரீஸ் ஆகும் பிரைஸ். ஸோ, உள்நாட்டு உற்பத்திய பெருக்கறதுக்கு வேண்டி இது பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லக்ஸரி வாட்சஸ். சில பேர் வந்து பேஷனுக்கு வச்சிருப்பாங்க. சில பேர் வந்து லைக் வாட்ச் தான் அவங்களுக்கு கலெக்ஷனாவே இருக்கும் ஃபுல்லா. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம நண்பர் டைரக்டர் அவன்ட்ட பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3, 4 வாட்ச் வச்சிருப்பான். எதுக்குன்னு கேட்டா, அது புடிக்கும் அப்படிங்கிற மாரி. ஸோ லக்ஸரி வாட்சஸ் இருக்குல்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே டாக்ஸ் ஏறுதுங்க. ஸோ வாட்ச் கலெக்ஷன் பண்றவங்க, பேஷனா இருக்கவங்க, வாட்ச் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச்லயே இருக்கவங்களுக்கு வந்து இது ஒரு அதிர்ச்சி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, காஃபி ரோஸ்டிங் மெஷின், ஓகேங்களா? காஃபி வெண்டிங் மெஷின் சொல்லுவோம்ல அது, ஓகேங்களா? ஸோ அது வந்து அதுவுமே சேம் லைக் அம்பர்லா. இம்போர்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு டாக்ஸ் அதிகம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் சேம் லைக் கான்செப்ட், அதாவது உள்நாட்டு அ உற்பத்திய பெருக்கிறதுக்கு வேண்டி தான். நாங்களே தயாரிக்கிறோமே, எதுக்கு நீங்க வந்து தயாரிக்கணும்? ஸோ நீங்க குடுக்கறத வாங்கி நாங்க இது பண்றதுக்கு, நாங்களே தயாரிச்சு நாங்களே விற்பனை பண்றோங்கிற மாரி ஒரு செட்டப், ஐ மீன் ஒரு டாக்ஸ் எக்ஸம்ஷன் போட்டுட்ருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இம்போர்ட்டட் கேமராஸும் எக்ஸ்ட்ராவா டாக்ஸ் போட்டுருக்காங்க. ஸோ அதுவும் விலை ஏறப்போது. முக்கியமான 2 விஷயம். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, கோலோட டாக்ஸ் வந்து நிலக்கரியோட டாக்ஸ் வந்து இன்கிரீஸ் ஆகப் போகுது. நீங்க கேட்கலாம், கோல்னால என்ன ஆகப் போகுது அப்படின்னு. நம்ம இந்தியாவ பொறுத்தளவுக்கு வந்து இன்னமும் விண்ட் எனர்ஜிய வச்சோ, இல்ல அம் வேற என்ன விண்ட் சோலார வச்சோ நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டிய வந்து இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் கொண்டு வரல, மத்த நாடுகள மாரி. நம்ம இன்னுமே பார்த்தீங்கன்னா, அந்த கோல வச்சு தான் எலக்ட்ரிசிட்டி பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? கண்டிப்பா சொல்றேன். இந்த கோலோட டாக்ஸ் ஏறும்போது, ஸோ நம்மளோட ஈபி பில்ஸும் ஏறுறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. அது போக இன்னொன்னு நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ஃபெர்டிலைசர்ஸ், அம்மோனியம், பாஸ்பேட்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, அது இம்போர்ட் பண்ணும்போது இன்னும் எக்ஸ்ட்ராவா காசாகும். ஸோ தட் ஃபெர்டிலைசரோட காஸ்ட்டும் ஆகப்போகுது. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சு மேஜரா கொண்டு வந்திருக்காங்க. அந்த மேஜர்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஈபி சொன்னேன்ல, அது ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது? சாமானிய மக்களுக்கு அஃபெக்ட் பண்ண போறதுன்னு நான் நெனைக்கிறேன். ஓகேங்களா? செகண்ட், இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, அ நம்ம டாக்ஸ் கம்மியாகுறது. ஏன்டா இத்தன டாக்ஸ் ஏ ஏறுதுல்ல? இதுவுமே எனக்கு தெரிஞ்சு விஐபிகளுக்கு தான் மேக்ஸிமம் ஆகுது. சரி, ட்ரேட் பண்றவங்க யாரு? கண்டிப்பா கோடி கோடியா காசு வச்சிருக்கவங்க. மேபி அ ஒரு லெவல் அமௌண்ட் ஆஃப் காசு வச்சிருக்கவங்க வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. அப்புறம் லக்ஸரி வாட்சஸ் யார் நம்மளா வாங்குவோம்? கண்டிப்பா அந்த அப்பர் மிடில் கிளாஸ் இல்லாட்டி அந்த அ நெறைய காசு வச்சிருக்கவங்க வாங்க போறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏறுனாலும் ஒண்ணு தான், ஏறாட்டி ஒண்ணு தான். பட் அபார்ட் ஃப்ரம் தட் ஈபி பில், ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாக்ஸ் கம்மியாக போறது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த ஃபாரினுக்கு போய் படிக்கிறேன்னு சொல்லிட்டு பசங்க போவாங்கல்ல, அவங்களோட அந்த ஃபீஸுக்கு அதுக்கெல்லாம் வந்து ஒரு டைப் ஆஃப் டாக்ஸ் இருக்கும். ஜிஎஸ்டியோ இல்ல டாக்ஸ் வரி இத கட்டுவாங்க, சரிங்களா? அனுப்புறதுக்கு, இங்கேருந்து அனுப்புறதுக்கு, போம்போது கொண்டு போறதுக்குன்னு. அதோட வரிய வந்து கம்மி பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், இது எனக்கு சிரிப்பு தாங்க வருது. இன்டர்நேஷனல் டூர் பேக்கேஜஸ், இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிராவல் டூர் பேக்கேஜஸ்லாம் இருக்கும்ல, நம்ம கூட அட்வர்டைஸ்மென்ட் வந்துகிட்டே இருக்குமே, அவங்களோட டாக்ஸ வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் டூர் போறவங்களுக்கு டாக்ஸ் கம்மியா வரும் இனிமேல். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு 5%லேருந்து ஒரு 2% என்னமோ கம்மி பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். 5% டூ 2% ஆயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அவுட் சைட் இந்தியாவுக்கு போம்போது அதுக்கு ஒரு டைப் ஆஃப் வரி விதிப்பாங்க. அதுவும் கம்மியாயிருக்கு.
அப்புறம் முக்கியமான நான் ஃபர்ஸ்ட்டு அதில சொன்னேன்ல முக்கியமான ஒண்ணுன்னு, அதே மாரி இதில முக்கியமான ஒண்ணு பார்த்தீங்கன்னா, அந்த லைஃப் சேவிங் ட்ரக்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேன்சர் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் குடுப்பாங்கல்ல. இதெல்லாம் ரொம்ப நாள் முன்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருவாங்க. ஏன்னா யுஎஸ்லலாம் இதெல்லாம் ரொம்ப நாள் முன்னாடி இருக்கு. ஓகேங்களா? ஹெல்த் கேர் ஓகேவா? ஸோ அந்த ஹெல்த் கேரோட டாக்ஸ் அந்த ட்ரக்ஸ் உண்டான டாக்ஸை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அப்புறம் மொபைல் ஃபோன், டேப்லெட்ஸ்க்கு உள்ள இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் வந்து காம்போனன்ட்ஸ் எல்லாம் வந்து டாக்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ தட் மொபைல் ஃபோனோட விலையும் கம்மி ஆகும். இதுலயும் ஒரு சிரிப்பான விஷயம் என்னன்னா, மைக்ரோவேவ் ஓவனோட டாக்ஸ் இம்போர்ட்டட் டாக்ஸ வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. எனக்கு எந்த இதில கம்மி பண்ணியிருக்காங்க? எதுக்கு இது மைக்ரோவேவ் ஓவன்? சில பேர் சொல்லலாம், எலக்ட்ரிசிட்டிலயே நாங்க சோறே பொங்குவோம் அப்படின்னு. ஸ்டில் நெறைய பேர் மைக்ரோவேவ் ஓவன விட நெறையா கிச்சன் யுட்டென்சில்ஸ் வச்சு தான் யூஸ் பண்றாங்க. இதுக்கு எதுக்கு டாக்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்கங்கிறது எனக்கு தெரியல. மேபி பிராண்ட் மைக்ரோவேவ் ஓவன கொண்டு வரணும், சோலார் மாரி இதையும் கொண்டு வரணும்னு நெனைக்கிறாங்களா என்னவோன்னு தெரியல. அதுக்காக கம்மி பண்ணியிருக்காங்க. அப்புறம் வேற என்ன? வெளிநாட்டிலேருந்து கேஜெட்ஸ் கொண்டு வருவாங்க. லைக் இந்த பசங்கள்லாம் வந்து ஏதோ வாட்சஸ் ஈவன் வாட்சஸ் கூட நான் சொல்றேன் ஓகேங்களா? அதெல்லாம் கொண்டு வருவாங்க. அதோட டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சாரி டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஃபுட்வியர்ஸ், செப்பல்ஸோட டாக்ஸ் கம்மியாயிருக்கு. வேற என்ன? சோலார் பேனல். சோலார் பேனலோட விலைய கம்மி பண்ணியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. கோலோட விலைய ஏத்திருக்காங்க அங்க. சோலார் பேனலோட விலைய கம்மி பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சோலார் நான் சொன்னேன்ல, நம்ம இன்னும் அந்த விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜிய நல்லா யுட்டிலைஸ் பண்ணாம வச்சிருக்கோம். அதுக்காக அத ப்ரொமோட் பண்றதுக்கு வேண்டி சோலாரோட அ அ டாக்ஸ வந்து பேனல்ஸோட டாக்ஸ வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், கார்ப்பரேட் மெம்பர்ஸுக்கு டாக்ஸ் எக்ஸம்ப்ஷன் இப்போதைக்கு எதுவுமே இல்லங்க. ஓகேவா? லாஸ்ட் இயர் என்னவோ அதே தான் இந்த வருஷமும் தொடரும். நான் நெனச்சேன், அதுல வந்து ஏதாவது அ அ மாற்றங்கள் கொண்டு வருவாங்கன்னு. பட் கொண்டு வரல. ஓகேவா? அதுவும் ஒரு சின்ன அதிர்ச்சியான விஷயம் தான். சரி என்னடா தமிழ்நாட்டுக்கு என்னடா அ அ நான் என்ன நெனச்சேன்னா, தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த வருஷம் எலக்ஷன் வரப்போது. இன்னொரு 2, 3 மந்த்ஸ்ல வந்துரும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா பெருசா ஏதாவது இருக்கும்னு நெனச்சேன். பட் என்னைய பொறுத்தளவுக்கு ஒண்ணுமே இல்லங்க. சரியா? ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, என் என் என்ன சொல்றது? ட்ரெயின் விடுறாங்க. ஓகேங்களா? சென்னை டூ பெங்களூருக்கும், சென்னை டூ ஹைதராபாத்துக்கும் வந்து எக்ஸ்ட்ரா ட்ரெயின்ஸ் விடுறாங்க. அது எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல மலைய குடஞ்சு ட்ராக்ஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இதுவுமே எனக்கு தெரிஞ்சு மலைய குடஞ்சா ட்ராக்ஸ் நீ கேட்கலாம், "மலையே இல்லையேடா" அப்படின்னு. சரி குன்றுன்னு வைங்களேன். எல்லாத்தையும் அழிச்சு அழிச்சு தான் இப்போ ட்ராக்ஸ் போடுறாங்க. ஆல்ரெடி இருக்கிற ட்ரெயின்ஸ்க்கே ஒரு 2 பெட்டி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாலே ஒரு ட்ரெயினோட இது வந்துரும் எல்லா ட்ரெயின்ஸுக்கும். பட் இவங்க எதுக்கு எக்ஸ்ட்ரா ட்ரெயின்ஸ் விடுறாங்கன்னு எனக்கு தெரியல. அதிவேக விரைவு ரயில்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒண்ணு. 2வது பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம், அ மினரல்ஸ் ஏதோ எடுக்க போறாங்க. அந்த தாது வளம் அ அ எடுக்க போறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேட்டரீஸ்க்குன்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? ஈவி வண்டிகளுக்கு ஏதோ தாது வேணும், மினரல்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு, அந்த லித்தியம்லாம் சொல்லுவாங்கல்ல, அதுக்கு வேண்டி நம்ம தமிழ்நாட்டுல தான் எடுக்க போறாங்கங்கிற மாரி அ அ இது விட்டுருக்காங்க. அலகன்ஸ் விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வந்து பெரிய புரொடெஸ்ட் ஆகறக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, எதுவுமே இல்ல தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல. பட் இத மட்டும் எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம். ஏன் வேற கண்ட்ரி சரி வேற கண்ட்ரிஸ்ங்கிறது வேற ஸ்டேட்ல எல்லாம் எதுவுமே இல்லையா? இங்க வந்து எடுக்க போறாங்க. ஸோ இது வந்து அடின்னு தான் நான் சொல்லுவேன். மிகப்பெரிய அடி. ஓகேங்களா? 3 பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல்ஸ் செக்டார்ஸ் வந்து அ திருப்பூர், கோயம்புத்தூர்ல இன்ட்ரோடியூஸ் பண்ற மாரி இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பட்ஜெட்ல அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டூரிசம். பொதிகை மலையும், அதிச்சநல்லூர்லயும் டூரிசமா இன்னும் டெவலப் பண்ணணும். லைக் நடந்து போய் வியூ பார்க்கணும் அப்படிங்கிற மாரிங்கலாம் வச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு எனக்கு பெனிஃபிட்ன்னு தெரியல. ஆல்ரெடி நல்லா தான் இருக்கு டூரிசம். எனிவே டூரிசம் பண்ணாலுமே எனக்கு தெரிஞ்சு காஸ்ட், பிரைஸ் எல்லாமே அவங்களுக்கு தான் போது. இதுக்கு எதுக்கு தனியா ஒரு பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. என்ன பொறுத்தளவுக்கு இந்த பட்ஜெட் 2026 பார்த்தீங்கன்னா, சி இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சான்னா, கிரியேட் பண்ணியிருக்கு. எதுலன்னா, அடி வாங்க போறதுல இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்குது. ஓகேங்களா? பெருசா எதுவுமே பண்ணல அவங்க. நான் சொன்ன மாரி இந்த இப்ப ட்ரேட் பண்றவங்களுக்கு இதுக்கெல்லாம் பெருசா தம் அடிக்கிறவங்க, சரக்கு அடிக்கிறவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆகப்போகுது. தமிழ்நாட்டுக்கு சாமானிய மக்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் போட்டிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தளவுக்கு இல்ல. சேம் லைக் ஃபார் கார்ப்பரேட் பீப்பிள்ஸ். நானும் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கிறதுனால நான் சொல்றேன். கார்ப்பரேட் பீப்பிள்ஸுக்கும் டாக்ஸ்க்கு எந்த ஒரு அ வழியும் சொல்லல அவங்க. ஸோ இதுதாங்க நம்ம 2026ஓட பட்ஜெட் ஹைலைட்ஸு. உங்க ஒப்பீனியன நீங்க கேஸ்ட் பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல. பிகாஸ் நான் கூட நெறைய விஷயங்கள் தப்பா சொல்லியிருந்திருக்கலாம். நீங்க உங்க ஒப்பீனியன போஸ்ட் பண்ணுங்க. ஸோ தட் எல்லாருமே இந்த பட்ஜெட் எப்படி அணுகியிருக்காங்கங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? அன்டில் தென் பை ஃப்ரம் சுரேஷ். சினிமான்னே வருது. ஏன்னா போன காப்பி ரைட்ஸ்ல எங்க சேனல் போயிருச்சு. மீடியா சந்தை. பை.